இன்னமும் பண்ணிட்டு இருக்கிற? ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப மாதம் கழிச்சு ஹாய் ஹலோ வணக்கம். அண்ட் ரொம்ப மாதம் கழிச்சு vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதை எப்போ போஸ்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நாங்கள் இன்றைக்கி வந்து மருதமலை போகிறோம், சண்டே இன்றைக்கி. ஸோ ரொம்ப கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் போய் பார்க்கவே இல்லை. இன்றைக்கி போய் பார்த்து மருதமலையோட எப்படி இருக்குது, அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஹலோ வணக்கம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து மருதமலை போகிறோம். பட் மருதமலை போகிறது அந்த விஷயங்கள் பேசுகிறத விட நான் வந்துட்டு ஒரு யூடியூப் குவிட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். பிகாஸ் அது என்ன காரணம், நான் ஏன் பண்ணலை அப்படிங்கிறத வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். லாஸ்ட்டு ரம்ஜான் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி நான் வந்து சேனல் யூடியூப் வந்து குவிட் பண்ணிக்கலான் இருக்கேன். ஒரு மாதிரி அதில் பெருசாக எனக்கு வியூஸ்லாம் போக மாட்டேங்குது அண்ட் ரீச் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ ஹஸ்பண்ட் சொன்னாங்க, ஓகே உன்னோட இஷ்டம்தான், யுவர் விஷ் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார். ஏன் குவிட் பண்ணுறேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொன்னதான், பெருசாக வியூஸ் இல்லை, ரீச் இல்லை அப்படிங்கும்போது ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சது ஒரு பாயிண்டில். அண்ட் இன்னொன்று வந்துட்டு ஏர்னிங்ஸ் நமக்கு வருது அப்படின்னா நம்ம வந்து கண்டினியூஸாக மேபி கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகாமல் அதாங்க ஹானஸ்டான விஷயம். அதுதாங்க நம்ம எல்லாருமே எந்த விஷயம் பண்ணாலுமே, ஆல்ரெடி நான் ஒரு 1.5 years பேக் ஒரு வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன், எந்த விஷயம் பண்ணாலுமே அதுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும்போது அதை வந்து நம்ம இன்னுமே கொஞ்சம் வந்துட்டு என்ன சொல்கிறது, பயங்கர எனர்ஜெட்டிக்காக நம்ம அதை பண்ண ஆரம்பிப்போம். அண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து அது வந்து போரிங்காக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது ஏர்னிங்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் பண்ணியிருந்திருப்பனோ என்னமோ எனக்கு தெரியல. அதான் அப்போ வந்து நான் சொன்னேன், எனக்கு எதுவுமே சும்மா ஏதோ பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, நான் இதை குவிட் பண்ணிட்டுமா அப்படிங்கிற மாதிரி. எல்லாமே ஒரு பேஷனாக ஸ்டார்ட் பண்ணுவோம், அது ஒரு ஜாலியாக இருக்கும், எல்லாமே ஓகே தான். அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு அதிலிருந்து நமக்கு ஏதாவது ரிட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம அதை வந்து பயங்கர என்ன சொல்கிறது, பயங்கர பூஸ்டாக ஒவ்வொரு நாளுமே ஓகே இந்த மந்த் இந்த இவ்வளோ வீடியோஸ் போட்டால் நமக்கு இவ்வளோ ஏர்னிங்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு பிளானில் நம்ம பண்ண ஆரம்பிப்போம் இல்லையா. ஸோ அது இங்கே இல்லைங்கும்போது நான் குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் நல்லா டிசைட் பண்ணிட்டோம். ஓகே லாக் பண்ணிடலாம், குவிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டோம். அப்புறம் ரம்ஜான் அன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் வந்து லஞ்சுக்காக கூப்பிட்டுருந்தாங்கன்னு போயிருந்தோம். அந்த அன்னைக்கு ஒரு நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருந்து ஒரு கால் வந்தது. அந்த கால்னால தான் ஓகே நம்ம வந்துட்டு இனிமேல் ஏர்னிங்ஸ் பற்றி வருமானம் பற்றி எதிர்பார்க்காம நம்ம வந்து இவ்வளோ நாள் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு சர்க்கிள் வந்து நம்ம சம்பாதிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு 10 பேராவது நமக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அன்றைக்கி தான் வந்தேன். ஏன்னா அன்றைக்கி ஒரு கால் வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, நம்ம சப்ஸ்கிரைபர் தான், அவங்க பேரை நான் இங்கே சொல்லியே ஆகணும், மிஸ்ஸஸ் சௌந்தர்யா குணசேகரன். மேம் நீங்கள் எப்படி கால் பண்ணீங்க அன்றைக்கி சடன்லின்னு கூட எனக்கு தெரியாது. கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்கள் சப்ஸ்கிரைபர் பேசுகிறேன் அப்படிங்கும்போது சரி யாரோ நம்மளை விளையாட்டுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் அவங்கக்கிட்ட பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தெரியும், நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்குமே அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்களோட ஆதரவை வந்து எனக்கு எல்லா வீடியோஸ்லையுமே கொடுத்துட்டே இருந்திருக்காங்க சீரியஸ்லி. அப்போ அவங்க கால் பண்ணி பேசும்போது நான் என்ன நினச்சி வீடியோஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து டெய்லி ரொட்டீன் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு உமன் ஆண்டர்ப்ரனராக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மாமா நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், இந்த விஷயம் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணலாம், யாராவது ஒருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அந்த மைண்ட் செட்டில் நான் ஸ்டார்ட் பண்ணது. பட் அதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு ரிவ்யூஸ் இருந்தது, ரிப்ளைஸ் இருந்தது. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எனக்கே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சுது. பட் அவங்க கால் பண்ணி என்கிட்ட பேசும்போது, மேம் நான் வந்துட்டு எனக்கும் உங்களை மாதிரியே தான் ஒரு ஃபேமிலி, அப்பா கிடையாது, அப்பா இருந்து ஒரு 1 yearலேயே எனக்கு கல்யாணம் முடிஞ்சுது. உங்கள் ஹஸ்பண்ட் மாதிரியே அவ்வளோ லவ்விங்கான எனக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க. பட் ஏதோ ஒரு பாயிண்டில் எனக்கும் ஒரு ஆண் குழந்தை இருக்கான். பட் ஏதோ ஒரு பாயிண்டில் ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் எல்லா லேடிஸ்க்குமே வர மாதிரி எனக்குமே வந்தது. பட் உங்களோட வீடியோ ஒரு நாள் ரேண்டமாக நான் பார்க்க ஆரம்பித்தேன், எனக்கு அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. உங்களோட Day 1 வீடியோவிலேருந்து அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க, உங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ வந்து விநாயகர் சதுர்த்தி சம்திங் ஏதோ எனக்கே மறந்து போயிடுச்சு. Day 1 வீடியோவிலேருந்து நான்
ரொட்டீனாக டெய்லி எங்கள் வீட்டில் ஓடிட்டே இருக்குது இப்போ வரைக்கும். என் பையன் வந்து சொல்லுவான், அம்மா சுபா ஆண்டி வீடியோ வந்துருச்சுமா இன்றைக்குன்னு சொல்லுவான். ஸோ இதெல்லாம் கேட்கும்போது பெரிய பெரிய விலாகர்ஸ்க்கு மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும், நமக்கெல்லாம் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஒரு காலத்தில் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏதாவது வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் ஒரு நாள் இது நடக்கும்டா அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அது வந்து நான் யோசிச்சுட்டு மறந்துட்டேன். அப்புறம் இவங்க சொல்லும்போது எனக்கு அது ரீகால் ஆகுது. ஸோ அவங்க சொல்லும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, உங்கள் வீடியோஸ் உங்களோட ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் பேசுகிற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அண்ட் உங்களோட பூஜா வீடியோஸ்க்கு நான் அடிக்ட். அப்படியே அவங்க வந்து ஒவ்வொன்றையுமே அப்படி எக்ஸ்போஸ் பண்ணும்போது என்னால் வந்துட்டு எனக்கு லிட்ரலி எனக்கு அழுக வந்துருச்சு. என்னடா இது, நம்ம வீடியோஸ்க்கு இவ்வளோ ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் ப்ளீஸ் வீடியோ போடுங்க, கண்டினியூஸாக போடுங்க, என்றைக்காவது ஒரு நாள் நம்ம சேனல் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அது எனக்கு அதை விட சந்தோஷமாக இருந்தது. என்றைக்காவது ஒரு நாள் நம்ம சேனல் ரீச் ஆகும், அன்னைக்கு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அப்போ நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், ஆக்சுவலி நான் இன்னையோட வந்து சேனல் வந்து குவிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளானில் இருந்தாங்க, நீங்கள் கால் பண்ணி இப்படி பேசுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்னால் முடியலை. இப்போ பேசும்போது கூட எனக்கு அது எல்லாமே ரீகால் ஆகுது. ஸோ அவங்களுக்காகன்ட்டு இல்லை, அதுக்கப்புறம் அவங்களுக்காக தான் அன்னைக்கு டிசைட் பண்ணேன், இவங்களுக்காக நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். அவங்களுக்காக மட்டும் இல்லை, அதுக்கப்புறமா அன்னைக்கு வரைக்கும் இல்லாமல் அதுக்கப்புறம் நான் எங்கே போனாலுமே ஒரு பப்ளிக் பிளேஸில் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருமே ஏன் வீடியோ போட மாட்டேங்கிறேன்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சு. ஸோ ஃபைனலி நான் டிசைட் பண்ணிட்டேன், இனிமேல் நான் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. அது எத்தனை வியூஸ் போனாலும் சரி, ரீச்சே ஆகலைனாலும் சரி, என் வீடியோஸ் பார்க்குற ஒரு 10 பேருக்காகவாது நான் இனிமேல் கண்டினியூஸாக போடணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஹோப்ஃபுல்லி என்னோடய வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்குமே இது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் நம்மளோட ரொட்டீன் வீடியோஸ் உங்களுக்காக காத்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளோ இருப்பீங்க அப்படிங்கிறது. எனிவேஸ், இனிமேல் என்னோடய பெஸ்ட்டை கண்டிப்பாக நான் கொடுப்பேன். இந்த வீடியோ பற்றின டீட்டெயிலிங் வந்து ஒரு ஷார்ட்ஸில் ரொம்ப ஸ்வீட்டாக நான் சொல்லி உங்களுக்காக முடிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் நம்மளோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் நம்மக்கிட்ட சொல்லாத செய்யாத விஷயங்களை யாரோ நான் பார்க்காத பல மனுஷங்கள் வந்து என்கிட்ட என்கரேஜ் பண்ணி என்னை சொல்லும்போது அதை விட ஒரு பெரிய விஷயம் வந்து இந்த யூடியூப் மூலயமா நான் சம்பாதிக்கலை அப்படின்னு நான் நினச்சி சொல்லி முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.